அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் இன்றைய பதிவு சேஷாத்ரி சுவாமிகள் என்பவருடைய வாழ்க்கை நிகழ்வுகளை இந்த பகுதியில் பார்க்கலாம். அதாவது தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் உங்களுக்கு பல செய்திகள், புது புது செய்திகள் தரப்பட்டுள்ளது. அந்த செய்திகளை படித்து கவனித்து பயனடையுங்கள். அதற்குரிய படங்களும் இதோடு அனுப்பப்படுகின்றது. இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் என் தமிழ் கேஎஸ்ஆர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேஷாத்ரி சுவாமிகள் 4 வயதிலேயே துதிகள், கீர்த்தனைகள் முதலியவற்றை தாயின் மூலம் கற்றுணர்ந்தார். பின்னர் வடமொழியில் தேர்ச்சி பெற்றார். நன்னூல், நைடதம், நாலடியார் என பழம்பெரும் நூல்களை ஆராய்ந்து அறிந்து சிறு வயதிலேயே அசாதாரண குழந்தையாக விளங்கினார். 7வது வயதில் உபநயனம் நடைபெற்றதும் தந்தையின் மரணத்தால் பாதிக்கப்பட்டார். தந்தை அடிக்கடி கூறி வந்த அனுபவ ஞானமே பெரிது என்ற சொல் அவரது உள்ளத்தில் கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. அனுபவம்தான் நமக்கு ஒரு சிறந்த ஆசான் என்றும் சொல்வார்கள். தவத்தாலும் இறை வழிபாட்டாலும் பொழுதை பொருள் உள்ளதாக மாற்றிய அவரது வாழ்க்கையில் மற்றொரு திருப்பம் நேர்ந்தது. அவரது தாய் மரண காலத்தில் சுவாமிகள் மார்பில் மும்முறை அடித்து காசி அந்தே மரணான் முக்தி ஸ்மரணா தருணாச்சலை என்றும் அருணாச்சல என்றும் கூறியபடி தலையை சாய்த்தார். தாயிட்ட பெயரை ஊரிட்டு அழைக்கும் என்பது போல தாயிட்ட அருணாச்சல நெருப்பு அகண்டாகாரமாக பற்றி எரிந்தது. வீட்டில் கட்டுப்பாடு அதிகரிக்கவே அவர் கோயிலிலும் மயான பூமியிலும் ஜபம் செய்ய ஆரம்பித்தார். பித்தனை போல் திரிந்து நிரந்தர இடம் என்று குறிப்பிட்டு இருக்கையின்றி காற்று போல் சுதந்திரமாக சுவாமிகள் இருந்தார். அன்ன ஆகாரம் தேவையின்றி தவக்கோலம் பூண்டு திருவண்ணாமலையில் உலவினார். ரமண மகரிஷிகளின் தவத்தின் தன்மையை உணர்ந்து பாலயோகி என்று சுட்டிக்காட்டி உலகுக்கு ரமண மகரிஷியை அறிமுகப்படுத்தியவர் இவர்தான். இத்தகைய சேஷாத்ரி சுவாமியினுடைய அருளையும் பெற்று இறைவனுடைய அருளை பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.